வணக்கம் சார். வணக்கங்க சார், இன்னைக்கு காசோலை மோசடி பற்றி 2 கேள்விகளோட உங்கள்கிட்ட வந்திருக்கேன். முதல் கேள்வி, இப்போ வியாபாரத்துலேயும் கொடுத்தல் வாங்கலையும் இப்போ நம்ம செக் எல்லாரும் தந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பேங்க்கில் காசு இல்லாமல் செக் டிஸானர் ஆயிடுதுன்னு நம்ம நிறைய இடத்துல சொல்கிறாங்க. அதோட இப்போ எனக்கு அதில் என்னன்னா, இப்போ காசே இல்லாமல் செக்கு கொடுத்தவருக்கு என்ன தண்டனை சார்? இப்போ அதை வாங்கினவர் காசே இல்லாமல் அந்த செக்கை வாங்கினவர் அவர் என்ன பண்ணணும் சார்? முறையாக அவர் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் சார் சட்ட ரீதியாக? இந்த மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 ஒரு மிக தெளிவான முறையில் பல வரைமுறைகளை வச்சிருக்காங்க. ஒருத்தர் செக்கு கொடுக்குறாருன்னா, நீங்கள் இந்த காசோலை கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் எழுதி கொடுக்குறாரு பாருங்க, இந்த வரையப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதம் வரை அது செல்லுபடியாகும். 6 மாதத்திற்குள் நாம் இந்த வழக்கை தாக்கல் செய்யணும். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, இப்போ நம்ம பாடு பேருக்கு அவர் எழுதி கொடுத்துட்டாரு, செக்கு கொடுத்துட்டதுக்கு பிறகு நம்ம வாங்கி அப்படியே வச்சுட்டோம்னு சொன்னால் 6 மாதம் தாண்டி போயிடுச்சுன்னா அது இந்த சட்டத்தின்படி குற்றவியல் வழக்கு அவர் மேலே தனக்கு தாக்கல் செய்ய முடியாது. இது மிக முக்கியமானது இந்த 6 மாதம் கணக்கில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவது அந்த வங்கியில அவர் போதுமான பணம் இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த பேங்க்ல திரும்பி வருகிறதுன்னு சொன்னா, அந்த வந்ததுல இருந்து என்டாஸ்மெண்ட் ஆகி ஒரு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அல்லது ஏதாவது ரெஃபர் டு டிராயர் அல்லது ஏதாவது ஸ்டாப் பேமெண்ட் ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அங்க வங்கியில இருந்து திருப்பப்படுதுன்னு சொன்னா, அது வாங்கின தேதியிலிருந்து நம்ம 30 நாட்களுக்குள்ள வழக்கறிஞர் நோட்டீஸ் கட்டாயமா யார் செக்கு கொடுத்தாரோ அவருக்கு நம்ம அனுப்ப வேண்டியது கடமையா இருக்கு. அதாவது இது மாற்றுமுறை ஆவண சட்டம் 138 படி சட்டப்பிரிவுல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அவங்களுக்கு அந்த 30 நாட்களுக்குள்ள நீங்க பணத்தை திருப்பி தரலைன்னா உங்க மேல நான் சட்டப்படி வழக்கு தாக்கல் செய்வேன்னு சொல்லி அனுப்புறப்ப ஸ்டாச்சுட்டரி ரைட் என்று சொல்வார்கள். அந்த இதை அனுப்புனதுக்கு பிறகு அவர் 15 நாளைக்குள்ள அவர் தன்னுடைய பதிலை அனுப்பணும் அல்லது பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதுல அவர் 15 நாளைக்கு பிறகு அந்த அதாவது காசோலை யாருக்கு எழுதி கொடுத்தாரோ அந்த அவர் 30 நாட்களுக்குள்ள அவர் உடனடியா அதை 30 நாளைக்கு அதற்கு பிறகு அந்த வழக்கை தாக்கல் செய்யணும். நீதித்துறை நடுவர் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல இந்த வழக்குகள் இப்ப தாக்கல் செய்யப்படுது. இப்ப இது இன்னைக்கு ஒரு மிக முக்கியம். அதாவது முதல்ல காசோலைக்கு 6 மாத காலம், அதுக்கு வேலிடிட்டி, அதுக்கு பிறகு செக் டிஸானர் ஆனதுல இருந்து இன்டிமேஷன் வந்ததுல இருந்து நம்ம 30 நாளைக்குள்ள தகவல் கொடுக்கணும். அதுக்கு பிறகு 15 நாளைக்குள்ள அவர் அவங்க திரும்ப பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்கலன்னு சொன்னா அதுல இருந்து நாம் 30 நாட்களுக்குள் அங்க வழக்கு தாக்கல் செய்யணும். இது இந்த ப்ரொசீஜர் சட்டத்துல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த 138 படி. அதுக்கு பிறகு இதுல காசோலை கொடுத்தவர் இன்னைக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு பிறகு அந்த பிரசம்ஷன் கிளாஸ் சொல்லக்கூடிய அனுமானங்கள் இந்த நீதிமன்றத்துல முக்கியத்துவமாக பார்க்கிறார்கள். அவங்க அந்த தேதி எழுதி அதாவது வெறும் கையெழுத்து மட்டும் போட்டிருந்தாலும் கூட அது அந்த காசோலைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நீதிமன்றத்தை பொறுத்தவரையில. ஆனால் லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட் என்பதை நீதிமன்றம் பார்க்கிறது. இது எதற்காக கொடுக்கப்பட்டது இந்த பணம், அது உண்மையாகவே இது சட்ட அனுமானத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீதிமன்றம் மிக கவனத்தில் எடுத்துக்குவாங்க. அவங்க பணம் கொடுத்தவங்களுக்கு போதும் அங்க அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு, அவரு இப்ப சோர்சஸ் என்ன இருக்கு, இன்கம் டாக்ஸ்ல அவர் பணத்தை அதுக்கான இதெல்லாம் ஆவணங்கள் செலுத்தி இருக்கிறாரா என்பதை எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா கூட நீதிமன்றத்தை பொறுத்தவரையில ரங்கப்பா வர்சஸ் மோகன் என்ற ஒரு வழக்குல நீதியரசர் KG பாலகிருஷ்ணன் அவர்கள் அடங்கிய அந்த நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை 2010 கொடுத்தாங்க. அதுல காசோலை கொடுத்தவர் அவர் தன்னுடைய 15 நாள் வழக்கறிஞர் நோட்டீஸ் எதுவுமே பதில் திரும்ப அவர் ரிப்ளை நோட்டீஸ் எதுவுமே அவர் அனுப்பவே இல்லை. அந்த வழக்கறிஞர் நோட்டீஸ் கிடைச்சதுல இருந்து அவர் 15 நாளைக்குள்ளே அவர் எந்த விதமான பதிலும் கொடுக்கல. அந்த அவர் புது விதமான சில கருத்துக்களை எடுத்து சொன்னார்.
அப்போ நமக்கு வந்து இந்த வங்கியில வந்து காசோலை வந்து அங்க ரிட்டர்ன் ஆணை அவங்க வழக்கறிஞர் நோட்டீஸ் வந்ததுல இருந்தே நாம் உடனடியாக அதுக்கு பதில வந்து உண்மையான காரணங்களை கொடுக்கணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு செக்யூரிட்டியா கொடுத்தாங்க, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து இது வந்து எந்த இதுக்கான கடனே கிடையாது, என்னை மிரட்டி வாங்கியிருக்காங்க, என்னுடைய காசோலை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரங்களை நாம் வந்து வழக்கறிஞர் பதில் நோட்டீஸ்லையும் கொடுத்துருக்கணும், ஆதாரங்களையும் நாம் வந்து உடனடியாக செய்யணும், காவல் நிலையத்தில் அதுக்கான புகார்களையும் கொடுத்துருக்கணும். இது வந்து மிக முக்கியமாக கருதக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு அதே மாதிரி டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஆக்டிவ் டைரக்டர்ஸ் இல்லாமல் மற்றவங்க கம்பெனியை சேர்த்து போட வேண்டியது வருதுன்னு சொன்னால் அந்த கம்பெனியையும் ஒரு பார்ட்டியா சேர்க்க வேண்டியது அந்த கடமை. அது யார் வந்து புகார் கொடுத்து நீதிமன்றத்தை தாக்கல் செய்கிறாரோ அதில் ஒரு கம்பெனியும் வந்து தனியாக ஒரு பார்ட்டியா சேர்க்கணும். அதில் யார் ஆக்டிவ் ரோல் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் இதில் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மற்றவங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும் பட்சத்தில் அவங்களுக்கு வழக்குல இருந்து விடுவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எஸ்எம்எஸ் பார்மாசூட்டிகல்ஸ் வழக்கு 2005 வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. பல வழக்குகள் இன்னைக்கு தீர்ப்புகள் தொடர்ந்து சம்பந்தமா ஏராளமான வழக்குகள் வந்துகிட்டே இருக்கு. இது இந்த காசோலை அதுல வந்து மாற்றுமுறை ஆவண சட்டத்தில் 138 அதுல சொல்லப்பட்டிருக்கிறதுல 118 வந்து அனுமானத்தை பத்தியும் 139 வந்து என்ன மாதிரி பிரசம்சன் அப்படிங்கிறதையும் முதல்ல நிரூபிக்க வேண்டியது. செக்கு கொடுத்துட்டாலே அதுக்கு என்ன இவங்களுடைய பங்களிப்பு என்ன, அது வந்து மறுத்து சொல்ல வேண்டியது வந்து செக்கு கொடுத்தவருடைய கடமை என்ன என்பதை எல்லாம் வந்து நீதிமன்ற கவனத்தில் எடுத்துக்கிறோம். இது ஒரு 2 வருடங்கள் தண்டனையும் டபுள் த அமௌண்ட் அவங்களுக்கு வந்து இப்போ 1 லட்சம் ரூபா வந்து செக் வருதுன்னா 2 லட்சம் ரூபா வரை அபராதம் விதிப்பதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கு, 2 சேர்த்து விதிப்பதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கு. சார் என்னோட 2வது கேள்வி, இப்போ நிறைய செக் கேசஸ் வந்து இப்போ கோர்ட்டில் வந்து பெண்டிங்காக இருக்குது சார். இப்போ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருமா சார்? அதுக்கு என்ன வழி சார்? இல்லை, இது வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ இந்த செக்ஷனில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில பரிகாரங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காகவே மாற்றுமுறை ஆவண சட்டத்தில் 1/9/2018 இருந்து சில சட்டப்பிரிவுகளில் வந்து 148 மாற்றுமுறை ஆவண சட்டத்தில் வந்து அவங்க வந்து கீழே வழக்கு தாக்கல் செய்யறப்பயே ஒரு செக் அமௌண்ட் இருக்குன்னு சொன்னா அதுல 20% குறைஞ்சபட்சம் அவங்க வந்து முதல்ல கட்டணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அது மேல்முறையீடு போகப்பையும் சரி அதுலயும் வந்து அந்த அமௌண்ட் கட்டணும்னு சொல்லி அதை வந்து வாங்குவதற்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த ஒரு ஏன்னா ரொம்ப நாள் வழக்கு தேங்கிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு செக்கு பணத்தை கொடுத்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வழிகள் இருக்கு. இன்னொன்று ஒரு மிக முக்கியம் என்னன்னு சொன்னா இந்த காசோலை மோசடி வழக்குகள்ல வந்து இது வந்து சமூக குற்றம் இல்லை, பொருளாதார குற்றம் இல்லை அப்படிங்கிறது பல தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த வழக்குல வந்து நமக்கு 147 பிரிவு மாற்றுமுறை ஆவண சட்டம் 147 நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல வந்து எந்த நேரத்துல வேண்டுமானாலும் இரு தரப்பாரும் சமாதானமா போறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. குற்றவியல் நடைமுறை சட்டம் 320 சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அது கீழ்கோர்ட்டா இருக்கலாம், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு, அதுக்குன்னு விரைவான ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகள் பல இடங்கள்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அங்கேயும் நம்ம இருக்கலாம். அது இல்லாமல் வந்து அதுக்கு மேல்முறையீடு போகக்கூடிய இடங்களா இருக்கலாம், ஈவன் சுப்ரீம் கோர்ட்டாக கூட இருக்கலாம். எந்த இடத்துல வேண்டுமானாலும் அவங்க இருதரப்பாரும் உடனடியாக சமாதானம் போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தின்படி இது வந்து ஒரு 2 தரப்பு விரைவாக நடக்கணுங்கிறதுக்கு இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 148 பிரிவு வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புல வந்து அவங்களுக்கு 20% குறைஞ்சபட்சம் டெபாசிட் செய்யறதுக்கு வந்து ஒரு வழிவகைகள் செஞ்சு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சார் இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பற்றியும் சொன்னீங்க, அதோட முக்கியமான 2 கேஸ் லாஸும் சொன்னீங்க சார். அதில் எப்படி ஆக்டிவாக இருக்கிறவங்க மேலே தான் வந்து அவங்கள ஒரு அக்யூஸ்டாக சேர்க்க முடியும்னு சொன்னீங்க. அதோட செக்கு டிஸ்ஆனர் பற்றி என்னன்னு சொன்னீங்க, தண்டனை சொன்னீங்க, அந்த வாங்கினவர் வந்து என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க சார். இப்போ வந்து இதை கேட்டவங்களுக்கு வந்து ஒரு காசு இல்லாமல் பேங்க்லேருந்து செக் எடுத்து கொடுத்தா அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அதுவும் ஒரு குற்றம் தான் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நன்றி சார். நன்றி. அதுக்கு முன்னாடி இப்ப இன்சால்வெண்டா வர்றாங்க, நொடிப்பு நிலையாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்கு போட்டுட்டு செக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, செக்கு கொடுத்துட்டு இன்சால்வெண்டா ஆகணும்னு சொல்லி அவங்க நினைச்சாலுமே கூட காசோலை ஒன்ஸ் கொடுத்துட்டாலே
அதில் வந்து அவங்க தப்பிச்சு வெளியே போக முடியாது. அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஒருவேளை இப்போ காசோலை வந்து 6 மாசத்துக்குள்ள போட முடியலன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த இது வந்து உரிமையல் நீதிமன்றத்துல சிவில் கோர்ட்ல வந்து தாக்கல் செய்ய முடியும். இதுல வந்து விரைவாக நீதி தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, நஷ்டஈடு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி.